श्रीमद्भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धया युक्तः मम சந்தோஷகாரணம். பாகவத புராணத்தை பாராயணம் செய்பவர்களெல்லாம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள் என்று கண்ணனே தெரிவிக்கிறார். பாகவதத்தில் 10வது ஸ்கந்தம் முழுமையும் ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரம், அவனுடைய சேஷ்டிதங்களே நிரம்பி உள்ளன. பகவானுடைய ஓரொரு சேஷ்டிதத்துக்கும் ஓரொரு கருத்து உண்டு. அவன் பெண்ணை திருடி உண்டான் என்றால் அவனுடைய சொத்தை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான். வெண்ணை ஆத்மாவை போலே, பானையை போலே உடல், உடலை தள்ளுட்டு தன் சொத்தான ஆத்மாவை எடுத்துக் கொள்ளுகிறான் என்று பொருள். அவன் கட்டுப்படுகிறான், தாம்பாலே கட்டுண்டு அழுது கொண்டிருக்கிறான் என்றால் தன் அடியார்களுடைய அன்புக்கு கட்டுப்படுகிறான், அவர்களுடைய பிரேமம் என்னும் தாம்புக்கு கட்டுப்படுகிறான், அவர்களை நினைத்தே உள்ளம் கலங்கி அழுது கொண்டே இருக்கிறான் என்று பக்தர்களுக்கு அவனுக்கும் இருக்கிற தொடர்பை கண்டோம். அவன் புல்லாங்குழல் ஊதுகிறான் என்றால் ஆச்சாரியன் மூலமாக உபதேசிக்கிறான். அவர் வாய்ப்பாட்டுக்காரராக இல்லாமல் ஏன் ஒரு புல்லாங்குழல் வாசித்தார்? தானே உபதேசிக்காமல் ஒரு ஆச்சாரியன் மூலமாக உலகத்தாருக்கு உபதேசிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக. எத்தனையோ விரோதிகளை அழிக்கிறான். அகாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், திருணாவர்த்தாசுரன், பிரலம்பாசுரன், பகாசுரன், இவர்களையெல்லாம் அழிக்கிறான்னு சொன்னால் தன் அடியவர்களுக்கு விரோதிகளாக இருக்கும் காமம், கோபம், மோகம், மயக்கம், சோம்பல் இதைத்தனி ஒழிக்கிறான் என்று பொருள். ஆனால் தற்போது நாம பார்க்க போற சரித்திரம் ரொம்ப முக்கியமானது. நிறைய கேள்விகளை உள்ளடக்கி கொண்டிருப்பது, ஓரளவுக்கு சந்தேகத்தை கிளப்பிவிடக்கூடியது. ராசக்கிரீடை. கண்ணன் பல கோபிமார்களோட யமுனையாற்றங்கரையில் மணல் திட்டிலே சரச்சந்திரத்துக்கு கீழே அற்புதமாக நாட்டியம் ஆடுகிறான். ஒவ்வொருத்தி தோளிலேயும் கையை ஊன்றிக் கொண்டு வட்ட வடிவத்திலே நின்று சுற்றி சுற்றி நாட்டியம் ஆடுகிறான். இது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். ஆனால் இதில் என்ன சந்தேகம் வரும் என்றால், ஆறாரோ பெண்டிராயிற்றே, பலர் ஓர் ஆணோடே இதை போல் கூடி கழிக்கலாமா? அதுவும் அவர்கள் அனைவருமே கல்யாணம் ஆகாத பெண்டிரா. அதுல சிலர் கல்யாணம் ஆனவர்கள் கூட கணவனை விட்டு விட்டு கண்ணனோடு ராசக்கிரீடை பண்ண வந்தார்களே, இது நியாயமா? இது உலக தர்மத்துக்கு ஒக்குமா என்கிற பல கேள்விகள் பிறக்கும். கண்ணன் பல கல்யாணம் பண்ணி கொண்டதிலேயே எத்தனையோ கேள்விகள். ராமன் ஓர் கல்யாணம் பண்ணிக்கொண்டு நேர்மையே உருவாக வாழ்ந்தான், கேள்விக்கே வழியில்லை. ஆனா கண்ணனோ பொய் சொல்லுகிறான், திருடுகிறான், பல பெண்களோடே கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறான். அப்ப எத்தனையோ சந்தேகங்களுக்கு இடம் கொடுத்துட்டாரா? அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை பார்க்க போறோம். இது எவ்வளவு தூரம் நாம புரிஞ்சுட்டு இருக்கிறதுல இருந்து தப்பு, அது தவறு, ஆனா இது எவ்வளவு தூரம் அதுல இருந்து மாறுதலுக்கு உட்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சுகாச்சாரியர் விளக்க போகிறார். இப்ப நாம் இருக்கிறது 10வது ஸ்கந்தத்திலே 29வது அத்தியாயத்தில். கண்ணன் குழலூத தொடங்கினான். இனி மேற்கொண்டு ராசக்கிரீடை பண்ண வேணும்னு கண்ணன் திருவுள்ளத்தில் கொண்டார். அது தெரிந்த அந்த குழலூதலை கேட்கணுங்கிற ஆசையோட அவரவர்கள் தாங்கள் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டார். பால் கொடுத்து கொண்டிருப்பவள் நிறுத்தினாள், பரிமாறிக்கொண்டிருப்பவள் நிறுத்தினாள், தண்ணீர் சேந்தி கொண்டிருப்பவள் நிறுத்தினாள், சுத்தம் பண்ணி கொண்டிருந்தவள் நிறுத்திவிட்டாள். அனைத்து பெண்டிரும் நிறுத்திவிட்டு கட்டும் காவலும் கடந்து கண்ணன் இருக்கும் நதிக்கரை ஓரமாக வந்தார்கள். அதிலே பலர் வந்து சேர்ந்தார்கள். ஒருத்தியால் வரமாட்டாமல் மாமனார் மாமியார் தடுக்கவே அவள் அங்கேயே வாசல் கதவை பற்றி கொண்டு
கண்ணனை நினைத்து கொண்டே மோட்சமே பெற்றாள் அப்படிங்கிற சிந்தையினுடைய கதையை கூட சொன்னேன். இனிமே நாம இப்போ எல்லா பெண்களும் கண்ணனிடத்துல வந்து சேர்ந்த விற்பாடு கண்ணன் அவர்களிடத்துல என்ன சொல்றார் அதைத்தான் பார்க்கிறோம். அந்த அத்தியாயத்திலே 18வது ஸ்லோகம். ஸ்வாகதம் வோ மகாபாகாக பிரியம் கிம் கரவாணி வஹ விரஜஸ்யானாமயம் கஷ்டித் ப்ரூத ஆகமன காரணம். பெண்களே, எல்லாரும் திடீர்னு வந்திருக்கீங்களே, உங்கள் வரவு நல்வரவாகுக. ஆனால் சட்டென்று மாலை பொழுதில் ஏன் அவரவர்கள் வீட்டை விட்டு வந்தீர்கள்? அப்படி வந்திருக்க கூடாதே. அவரவர்கள் அப்பா அம்மா, மாமனார் மாமியார், கணவன் இவர்களையன்னோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். திருஷ்டம் வனம் குசுமிதம் ராகேசர ரஞ்சிதம் யமுனா யமுனானின லீலை ஜத்துரு பல்லவ சோபிதம். நீர் மாலை பொழுதுல வந்திருக்கீர், அதுவும் ஆற்றங்கரையிலே. சுற்றி காடுகள் உள்ளன. இந்த இடத்துக்கு தனித்து பெண்டிர் வந்திருக்க கூடாது. தத்யாத மாச்சிரம் கோஷ்டம் சுஷ்ரூஷத்வம் பதீன் சதீஹி கிரந்தந்தி வத்சா பாலாஷ்ச தான் பாயயத துஹ்யத. நீங்க விட்டுட்டு வந்துட்டபடியாலே உங்க கணவன்களும் வருத்தத்தோட இருக்கா, உங்க மாடு கன்று குட்டிகளும் வருத்தத்தோட இருக்கு, உங்க குழந்தைகள்லாம் பாலுக்கு ஏங்கி அழுகின்றன. ஆகையால் இங்கு வர வேண்டாம், அவரவர்கள் திரும்ப போங்கள், சீக்கிரம் போங்கள். பக்து சுஷ்ரூஷணம் ஸ்திரீனாம் பரோதர்மோக்யாமாயா தத் பந்தூனாஞ்ச கல்யாண்யா பிரஜானாஞ்ச அனுபோஷணம். தன் குழந்தைகளை பாதுகாக்கிறதும் பர்த்தாவை பாதுகாக்கிறதும் மாடு கன்றுகளை ரட்சிப்பதும் தானே ஒரு பெண்ணுக்கு சிறந்த கடமை. அப்படித்தானே சாஸ்திரங்கள்லாம் ஓதுகின்றன. ஏன் விட்டுட்டு வந்தீர்கள்? ஸ்ரவணாத் தர்சனாத் தியானாத் மயி பாவ அனுகீர்த்தனாத் ந ததா சன்னிகர்ஷேண பிரதியாத ததோ கிருஹான். உங்களை ஏன் திரும்பி போங்கோன்னு சொல்றேன் தெரியுமா? என்னோட கூட இருக்கணும், பக்கத்துல இருக்கணும், என்னை தொட்டு பார்க்கணும், பேசணும், என்னோட சேர்ந்து சிரிக்கணும், ஆடணும். இந்த ஆசையில தானே வந்துட்டு இருக்கேன். ஆனா உபனிஷத்துக்கள் அத்தனை ஒத்துக்கொண்டது என்ன தெரியுமோ? வேதங்கள் மூலமாக, இதிகாச புராணங்கள் மூலமாக, என்னுடைய நாமங்களை இடைவிடாமல் சொல்லுவதன் மூலமாக, இதன் மூலமாகத்தான் பகவானுக்கு அருகாமையில் நாம் இருக்கலாம். பக்கத்துல இருக்கிறது முக்கியம் இல்லை. அதாவது பிசிக்கலா பக்கத்துல இருக்கணுங்கிற தேவையே கிடையாது. பகவானுடைய தியானம், பகவானுடைய நாமங்களை சொல்லுதல், இதுவே அவன் அருகிலே இருக்கும் தன்மையை நமக்கு கொடுத்துடும். ஸ்ரவணாத்து பெருமானை பத்தி கேட்கிறபடியாலும், தர்சனாத்து தியானாத்து, அதுக்கு மேலே தியானத்தினாலேயே பெருமானை தரிசிக்கிற மூலியம் இடைவிடாம பெருமாளை பத்தி சிந்திக்கிறோம். அப்ப அவருடைய திருமேனி நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறதே, நிக்கிறா போல சேவிக்க முடியறதே, அதுதான் சிறப்பு. புத்தகங்கள் மூலம் பெருமானை படிக்கிறா போலே நேர பார்த்தா இருக்காதான். பாழ்வார்களுடைய பாசுரங்கள்லாம் இருக்கு, அழகழகான பாசுரங்கள். அப்ப இவற்றின் மூலமே பெருமானை கண்டுகொள்ளலாம். நேர போகணுங்கிற தேவையில்லை. நேரம் போயிட்டால் எத்தனையோ நிர்பந்தங்கள். நேரத்தான் சேவிக்கணும்னா ராத்திரி 9 மணி ஆயிடுத்துன்னா கோவில் கதவை சாத்திடுவா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் வெளியில அனுப்பிச்சிருவாளே. திருமலைக்கு யாத்திரையா போகணும், ஏதோ மாசத்துக்கு ஒரு தரம் போலாம், 2 தரம் போலாம். பல பேர் வருஷத்துக்கு ஒரு தரம் போறதா வச்சுட்டு இருக்கா. நித்தியப்படியே ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிச்சாதான் எனக்கு பக்தி என்று சொன்னால் வழி இல்லை. கோவிந்த நாமம், வெங்கடேச நாமம், ஸ்ரீனிவாச நாமம், அவனை பற்றிய நினைவு, இதுவேதான் அவனுக்கு அருகில நம்மளை வச்சுக்கணுமே தவிர வெறுமன நேரத்தான் நிற்கணும்னு பிடிவாதம் பிடிக்க இயலாது. பாவோனு கீர்த்தனாது ந ததா சன்னிகர்ஷேன. கண்ணன் இன்னும் சொல்றார், புஸ்தகத்தின் மூலம் பிரமாணங்களின் மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறத விட பக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறது நீ குறைச்சலாத்தான் தெரிஞ்சுப்பேன். நீங்க ஒண்ணு என் கூட இருந்துதான் அனுபவிக்கணுங்கிறது இல்லை. நீங்க வீட்டுல இருந்தே என் நாமங்களை சொல்லிக்குங்கோ, அங்கிருந்தே தியானம் பண்ணிக்குங்கோ, அங்கிருந்தே என் கதைகளை பத்தி கேட்டுங்கோ, போயிட்டு வாங்கோ என்று கண்ணன் சொன்னார். அது கண்டு மனசு உடைஞ்சு போயிட்டா பெண்கள்லாம். ஈதி விப்ரியம் ஆகரண்ய கோப்யோ கோவிந்த பாஷிதம் விஷண்ணா பக்ன சங்கல்பாக சிந்தா மாபுர் துரத்தையாம். பக்ன சங்கல்பாக, தாங்கள் எதை எதிர்பார்த்து வந்தாலும் அது உடஞ்சு போச்சு பாருங்க. இப்ப அது நிறைவேறல. கண்ணன் சொன்னது காதுல எஃகு ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி அப்படியே துடிக்க வச்சு கொடுத்து அவளே. ஓ, இது என்ன கண்ணன் இப்படி நம்மள திரும்பி போய் சொல்றார்? கைகளை கூப்பி கொண்டு பெண்கள் பிரார்த்திக்கிறார். மைவம் விபோர்கதி பவான் கதிதும் ரிஷம்சம் சந்தியஜ்ய சர்வ விஷயான் ஸ்தவ பாதமூலம் பக்தா பதஸ்வ பஜஸ்வ துரவக்ரஹ மாத்யஜாஸ்மான் தேவோ யதாதி புருஷா பஜதே முமுக்ஷூன். மோட்சத்துக்கு போக வேணும்னு ஆசை இருக்கிறவாள்லாம்
எப்படி உன் திருவடிகளை பற்றி கொண்டு வேண்டுவார்களோ அதே போல உன் திருவடி வேணும், உனக்கு தொண்டு புரிய வேணுங்கிறதுக்காக நாங்க அத்தனை பேரும் வந்திருக்கோம். இதை போல நீ எங்களை தள்ளி விட்டுடக்கூடாது. அழகான திவ்யதேசம் திருக்கடன் மல்லைங்கிற திவ்யதேசம் சென்னப்பட்டணத்துக்கு பக்கத்துல இருக்கு. சென்னையிலேருந்து திருக்கடன் மல்லைக்கு நோக்கி கடற்கரை சாலையில ஓரமா போறோம். வழியிலே திருவிடவெந்தை நித்திய கல்யாண பெருமாள் சன்னிதானத்தை தாண்டி போறோம். ஸ்தலசயன பெருமாளாக நிலத்திலேயே பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஆழ்வார்களிலே முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதுல இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார். அவர் தான் கடல் மல்லை பூதத்து ஆழ்வார். அங்கதான் ஆழ்வாருடைய அவதாரமே. இரண்டாம் திருவந்தாதி பாடினவர் பூதத்தாழ்வார். இந்த திருக்கடன் மல்லை பெருமாள் எங்கேருந்து எழுந்து வந்தார் தெரியுமோ? கடலுக்குள்ள படுத்துட்டு இருக்கார். அவரும் புண்டரீகர்னு ஒருத்தர் வயசானவர். பெருமாளுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு அவருக்கு ஆசை. வந்தார், உள்ள போகணும். பெருமாள் நிலத்துல இல்லை, தண்ணீருக்குள் இருக்கிறார். உடனே தன் கைகளாலே கடல் தண்ணீரை எடுத்து எடுத்து இறைச்சு இது அப்படியே வத்தடிச்சு நம்ம உள்ள போய் பெருமாளை சேவிச்சு விடலாம். நமக்கு நினைக்க செய்வே வேடிக்கையா இருக்கும். கடல் தண்ணீரை கைகளால இறைச்சுட்டு உள்ள போக முடியுமா? ஆனா அவருக்கு நம்பிக்கை, ஆசை போய் சேவிக்கணும்னு. ஆதிசேஷ படுக்கையில் நடுவிலே கிடந்த எம்பெருமான் இப்படி ஒரு பக்தர் ஆசைப்படுகிறார்னு தெரிந்து தன் படுக்கையை துறந்து ஆதிசேஷனே இல்லாமல் அங்கிருந்து எழுந்து ஊருக்குள்ளே வந்து ஸ்தலத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தலம், நிலம், ஸ்தலசயன பெருமாள். ஆதிசேஷ படுக்கை இல்லாம நிலத்திலேயே படுத்துட்டு இருக்காரோ இல்லையோ. இப்ப கோபிகளுக்கெல்லாம் என்ன ஆசை? என்றோ ஒருத்தர் கைகளால் தண்ணீரை இறைத்தெறத்து அவனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர்களுக்கு காட்சி கொடுத்துட்டே என்னத்தினாலே அவர் பைத்திகார்த்தனம் பண்ணா கூட எங்கிட்ட அதீத பக்தி வைத்திருக்கிறார். இந்த நினைப்புல தானே பண்ணேன். அதே போலத்தானே நாங்களும் உங்களிடத்துல பக்தியோட வந்திருக்கோம். மூடத்தனமான பக்தியோட வந்திருக்கோம் இல்லையோ. அது என்னமா எங்களை நீங்க திருப்பி அனுப்பலாம்? ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயமா? ஆண் உன்னை தேடி வந்தால் நியாயம், பெண் உன்னை தேடி வந்தால் குற்றமா என்று இந்த பெண்கள் எல்லாரும் கேட்கிறார். யத்பத்யபத்ய சுகிருதாம் அனுவிருத்திரங்க ஸ்திரீணாம் ஸ்வதர்ம இதி தர்மவிதாத் த்வயோக்தம் அஸ்த்வேவமேதத் உபதேச பதே த்வயீஷே பிரஷ்டோ பவான் ஸ்தனுபிருதாம் கில பந்துராத்மா. நாங்கள் எல்லாம் எங்களுடைய கணவனை விட்டுட்டு உன்னிடத்துல ஓடி வந்துட்டோம். இதானே கண்ணனே தப்பு சொல்றாய்? ஒரு ஆண் சந்நியாசம் வாங்கிண்டா உலகம் முழுக்க கொண்டாடுறது. ஆண் மனைவியினிடத்துல விருப்பத்தை துறந்து இதோ பகவான் அப்படின்னு போயிட்டா என்ன வைராக்கியம், என்ன பற்றின்னு, என்னமா குடும்பத்தை திறந்துட்டு சன்னியாசம் வாங்கிவிட்டார் என்று கொண்டாடுறது. அதே போல பெண்களுக்கு உரிமை கிடையாதுன்னா? ஆணுக்குத்தான் மனைவியினிடத்துல பற்றற்ற தன்மை, வைராக்கியம் வரலாம், சந்நியாசம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா பெண்ணுக்கு பற்றற்ற தன்மை வரக்கூடாதா? பெண்ணுக்கு உன்னிடத்துல பற்று வரக்கூடாதா? ஏன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சந்நியாசத்தில் வேறுபாடு பாராட்டுகிறீர்கள்? கூடாதே. ஆண் சந்நியாசி இருக்கலாம்னா பெண் சந்நியாசினி இருக்கக்கூடாதா? ஆணுக்கு வைராக்கியம் வரலாம்னா பெண்ணுக்கு வைராக்கியம் வரக்கூடாதா? ஏன் ஒரு தரப்பட்சமாக உலகம் நடந்து கொள்ளுகிறது? எங்களுக்கு உன்னிடத்தில் ஆசை. இந்த இடத்துல ஆணுன்னு பார்க்காதே, பெண்ணுன்னு பார்க்காதே, ஆத்மாவென்று தானே பார்க்க வேண்டும். நான் ஒரு ஆத்மா, ஆண் ஆத்மா, பெண் ஆத்மா கிடையாதே. ஆத்மா தானே உண்டு. எங்கள் உடல் பெண்ணாக இருக்கலாம், ஆனா உடலை தாண்டி ஆத்மாவை கண்டு பரமாத்மாவான உன்னிடத்தில் ஓடி வந்திருக்கிறோம். இந்த விஷயம் உன் நெஞ்சில படவே இல்லையா? என்ன அழகா ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கா. இதிலிருந்து நிறைய விசாரங்கள் உண்டு. காத்திருந்து பார்ப்போம்.